ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ நான் வந்துட்டு இந்த சேனலில் போட போகிற ஃபஸ்ட்டு லாங் வீடியோ இதுவாக தான் இருக்கும். நான் எதை பற்றி பேச போகிறேன்னா பேஷனை பற்றி பேச போகிறேன். அப்புறம் அதுக்கு இருக்கிற சப்போர்ட்டர்ஸை பற்றியும் பேச போகிறேன். அண்ட் இப்போ உள்ள சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாமே எதை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நான் பேச போகிறேன். இது வந்துட்டு ரொம்ப நாளாக எனக்குள்ளேயே இருந்தது. ஓகேவா? அதை பற்றி நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஸோ எவ்வளோ நாள் தான் உள்ளே வச்சுருக்கிறது, அது அப்படியே உங்கள்கிட்டே வந்து சேர்க்கணும்ல. முக்கியமாக இதை பற்றி நான் பேசியே ஆகணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஓகேவா? நான் யாரை பற்றி பேச போகிறேன்னா வாட்டர்மெலன் ஸ்டார். ஐயோ மீண்டும் மீண்டுமா? எல்லாரும் பிறந்த மாரி அவர் நான் பழக்க போகிறது கிடையாது. ஃபேக்டை பேச போகிறேன். அண்ட் நிரஞ்சன், அவரை நான் பழக்க போகிறதே கிடையாது. ஓகேவா? ஒரு உண்மையை நான் சொல்ல போகிறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க போமா. ஃபஸ்ட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் அண்ட் நிரஞ்சன், இவங்க யார்? ஓகேவா? ஃபஸ்ட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் யார்? அவர் வந்துட்டு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்னு சொல்லிக்கிறாரு. ஓகேவா? பட் தெரியல, ஒரு வாட்டர்மெலன் வீடியோ போட்டதுக்காக நம்ம அவர் ட்ரெயின் பண்ணி விட்டோம், மீம்ஸ் போட்டால் அதில் அவர் வளர்ந்து சினிமாவில் நடிக்கிற மாரி ஆகிட்டார். ஓகேவா? பட் நிரஞ்சன் அப்படி ஆப்போசிட். நீங்களும் ட்ரெண்ட் பண்ணீங்க, மீன் போட்டீங்க, அவரை வச்சு கலாய்ச்சிங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுனீங்க. ஏன் அவர் அதேமாரி வந்துட்டு வளரல சொல்லுங்க? ஏன் அவர் அந்தமாரி வளரல? ஏன் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாட்டர்மெலன் ஸ்டார் சும்மா ஒரு ரீல்ஸை போட்டார், ட்ரெண்ட் பண்ணி விட்டா அவருக்கு வந்துட்டு சினிமாவில் வாய்ப்பு கிடச்சிச்சு. ஆனால் சினிமா தான் எனக்கும் வாழ்க்கைன்னு இருக்கிற நிரஞ்சனுக்கு அதேமாரி மீன் போட்டிங்க, அதேமாரி நடந்துச்சு. ஆனால் ஏன் அவருக்கு இன்ன வரைக்கும் சினிமா வாய்ப்பு கிடைக்கல? யோசிச்சிருக்கீங்களா? ஏன் நான் சொல்லிட்டா, நீங்கள் அப்போ இருக்கிற ட்ரெண்டிங்க்கு தான் ஃபாலோ பண்ணுறீங்களே தவிர, அதை தான் வளர்த்து விட்றீங்களே தவிர பேஷனுக்கு யாரும் வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே, நான் சில பேர் கேட்பீங்க, நிரஞ்சன் மட்டும் அப்படியே சூப்பராக அப்படியே வந்துட்டு என்னது அப்படியே வந்துட்டு என்னது அப்படி நடிச்சு அப்படியே தள்ளிட்டாரா அப்படிலாம் கேட்பீங்க. நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. பட் ஹீஸ் இம்ப்ரூவிங் ஹிஸ் ஸ்கில்ஸ் ஃபார் சினிமா, அதுதான் நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு நிரஞ்சனோட பழைய வீடியோவும் இப்போ போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். இம்ப்ரூவ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஃபுல் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. பட் அவரோட கமெண்ட் செக்ஷனை பாருங்கள். முந்தி இருக்கிற ஹேட்டர்ஸ்க்கும் இப்போ இருக்கிற அந்த பேட் கமெண்ட்ஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு நீங்கள் பாருங்கள். நானும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். வாட்டர்மெலன் ஸ்டாரை நான் ஃபாலோ பண்ண கிடையாது. பட் நிரஞ்சனை நான் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா ஐ லைக் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் ஃபார் ஹிஸ் பேஷன். இன்னொன்று, அவர் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறாரு. ஹீஸ் இம்ப்ரூவிங் ஹிஸ் ஆக்டிங் ஸ்கில்ஸ். ஓகேவா? நீங்கள் நீங்கள் போடுற பேட் கமெண்ட்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணுறாரு. இக்னோர் பண்ணிவிட்டு ஸ்டில் அவர் வீடியோ போடுறாரு. எனக்கு இதில் தான் பேஷன், நான் இதில் தான் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவேன், எனக்கு ஆக்டிங் ஏதாச்சும் ஒரு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணுறாரு. ப்ளீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ஸ்கில்லை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் நம்மளனா போய் பாருங்கள் அவரோட கமெண்ட்ஸ். அப்போ இருக்கிற கமெண்ட்ஸ் நிறையா பேட் கமெண்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ இருக்கிற கமெண்ட்ஸு அதில் ஒன்றாச்சும் நீங்கள் இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க, யூ லிட்டில் பில் இம்ப்ரூவ் பாய், குட் குட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கமெண்ட்டாச்சும் இருக்கும். ஸோ ஹீஸ் ட்ரையிங் ஃபார் சினிமா ஒன்லி. ஏன் அவருக்கு கிடைக்கல? ஏன் அவருக்கு இந்தமாரி ஃபேம் ஏன் கிடைக்கல? ஏன் கிடைக்கலன்னா ஒரே ஒரு காரணம் தான், நீங்கள் தப்பான ஆளை வளர்த்து விடுறீங்க. புரியுதா? ஒரிஜினலாக பேஷன் வச்சுருக்கிறவனை தூக்கி உதறி தள்ளிட்டு பேஷனே இல்லாத ஏதோ ஒரு சும்மா வீடியோ போடுறாங்க. ஓகே, இது காமெடியாக இருக்குது, மீன் போடுறீங்க, அதை வச்சு அவன் வளர்ந்து வந்துடுறான். புரியுதா? இப்போ வளர்ந்து வந்து என்ன பண்ணுறாங்க பார்க்குறீங்கல்ல. இந்த வரைக்கும் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு இன்டர்வியூ வந்துக்கிட்டு தானே இருக்குது. நிரஞ்சனுக்கு ஏன் வரல? ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்? இன்னொன்று நிரஞ்சனை பற்றி சொன்னோம். அவர் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி சிறுகடிக்க ஆசை சீரியல்னு நினைக்கிறேன். அதில் வந்துட்டு ஒரு வெயிட்டராக வந்திருப்பார். வெயிட்டர்னா சொல்லுவாங்க தெரில, கேட்ரிங் ஒர்க்கராக வந்திருப்பார். அவரை நீங்கள் பாருங்கள், அவரோட கிராஃபை பாருங்கள்.
எது ட்ரை பண்ணிக்கிட்டு அப்படியே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்து சினிமாவில் ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீனில் சின்னதாக ஒரு ஓரமாக உட்காந்துருக்கிற மாரி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீ தமிழில் ஓரமாக ஒரு உட்காந்துருக்கிற மாதிரி அந்தமாரி கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு பையனா தெரில, அவருக்கு எத்தனை வயசுன்னு தெரில. நான் நிரஞ்சன் ப்ரோனே கூப்பிட்டுக்கிறேன். நிரஞ்சன் ப்ரோவுக்கு அப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க ஒரு சீரியலில் டயலாக் வச்சு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பேஷனாக ஒர்க் பண்ணுறது யார்? வாட்டர்மேலன் ஸ்டாரா, நிரஞ்சனா? ஓகே, டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து தான் ஆகும், ஓகேவா? பட் பேஷனை நோக்கி ஓடுறவங்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? கரெக்டு தானே நான் சொல்கிறது? அதை யோசிச்சு பாருங்கள். இன்னொன்று, அது வாட்டர்மேலன் ஸ்டாரு ஆணவ கொலைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறான். ஸ்டில் ஏதோ ஒரு புதுசாக வந்து ஏதோ ஒரு படத்தில் கூட நடிச்சிருக்காரு. இது ஏஸில் நடித்தார், நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் புதுசாக ஏதோ ஒரு இதில் வந்துட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தார், நான் பார்த்தேன். பட் அந்த படம் பேர் என்னதுன்னு எனக்கு தெரியல. அவருக்கெல்லாம் கிடைக்குதுங்க. நான் இப்போ நான் சொல்லுவேன், நிரஞ்சன் வந்துட்டு வாட்டர்மேலன் ஸ்டாரோட எவ்வளோ மேலே. நான் முட்டு கொடுக்குறதெல்லாம் நடிக்காதுங்க. ஒரிஜினலாக பேஷனை ஃபாலோ பண்ணுறவனுக்கும் திடீர்னு இந்தமாரி வந்துடுறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் நிரஞ்சனோட இன்னொரு இன்டர்வியூ சொல்கிறாங்க, விஜய் சேதுபதி கூட பேசியிருப்பார் ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டில். நான் வந்துட்டு ஹீரோ ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன், இன்ன வரைக்கும் ஹீரோ ஆகுது. ராகவா லாரன்ஸ் அவர்கிட்ட கூட பேசியிருப்பார், நான் வந்துட்டு ஹீரோ ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன், எல்லோரும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க, நான் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி பேஷனுக்காக மட்டுமே வந்துட்டு இன்ன வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ரோ. பேர் வந்து நிரஞ்சன், என் ஏஜ் வந்து 18. நானும் வந்து சினிமாவில் நடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஹீரோவாக தான். வாழ்த்துக்கள். நான் வந்து ஒரு விஷயம் சரி, நான் வந்து உங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். நான் நிறையா ஆடிஷன்லாம் போயிருக்கேன், நிறைய ஃபோட்டோலாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனால் நானும் வந்து ஃப்யூச்சரில் ஹீரோவாடா நீங்கள் என் கூட சேர்ந்து நடிப்பீங்க. நீ சின்ன பையன் முதல்ல, ஓகே? அப்போ நீ போய் ஃபோட்டோ கொடுத்தல, அவங்களுக்கு இவங்களை சூஸ் பண்ணணும் இவங்களை சூஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு கணக்கும் இல்லை. நீங்கள் அவங்க நினைக்கிற மாதிரி ஆளாக இருந்தால் எடுத்துக்க போகிறாங்க. பேர் வந்து நிரஞ்சன், என் ஏஜ் வந்து 18. நானும் வந்து சினிமாவில் ஹீரோ ஆக தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல் தி பெஸ்ட் ஹீரோ ஆகுங்க. எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குது எனக்கும். அது என்னன்னா வந்து உங்கள் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும். நீங்கள் என் கூட இப்போ டான்ஸ் ஆடுவீங்க. ஓகேவா? ஏன் 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 அவருக்கு வந்துட்டு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது? இதுக்கான பதிலை நீங்கள் தான் சொல்லணும். நான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறேன், ஓகே. நான் அவரோட ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் அவரோட பேஷனுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். தப்பானால தயவு செஞ்சு வளர்த்து விடாதீங்க, ஓகேவா? இன்னொரு ஃபேக்ட் என்னன்னு தெரியுமா? நம்ம ஆளுங்களாம் வந்துட்டு இப்போ ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க, ஒருத்தனை கலாய்ச்சி ஒருத்தனை இது பண்ணி நம்ம மேலே வந்துடணும், நம்ம வந்துட்டு ஃபேமஸ் ஆகிடணும், நம்ம வாழ்க்கை செட்டில் ஆகிடணும். ஏன் நீங்கள் இத்தனை பேர்த்த போட்டு கலாய்க்கிறீங்கல்ல, இத்தனை பேர் பேட் வேர்ட்ஸ் அந்த ரைட்டு ராங்னு போட்டு கமெண்ட்லாம் போடுறீங்கல்ல, உங்களை எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருப்பாங்க? அதுவும் ஒரு பேஷன், எனக்கு இதுதான் சொல்லிட்டு இருக்கிற ஒரு பையன்கிட்ட போய் அது பண்ணுறீங்க. ஓகே, வாட்டர்மேலன் ஸ்டார்கிட்டையும் பண்ணுறீங்க, ஆனால் எப்போலேருந்து பண்ணீங்க? அவருக்கு ஹேட் அதிகமாக ஆகுறப்ப தான் அதிகமான பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு, ஓகேவா? அதுக்கு முன்னாடி வாவ் சூப்பர் அப்படி இப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. சில பேர் அந்த ஆணவ கொலை, அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு சூரிய பற்றி பேசுறது, அதெல்லாம் வந்து ஹேட்டாக மாறி தான் அதிகமான பேட் கமெண்ட்ஸ் அவரோட அக்கௌண்ட்டை தூக்குற அளவுக்கு நீங்கள் பண்ணீங்க. அது முன்னாடியே பண்ணியிருக்கலாம்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயோ, கஞ்சா கருப்பா காத்து கருப்பா ஏதோ ஒரு ஆள் வந்துட்டு நிரஞ்சன இன்டர்வியூ வேறு எடுத்திருப்பாரு. அதில் வந்துட்டு உனக்கு திறமை இல்லை அப்படின்னு இருப்பாரு. அப்போ வந்து நீங்கள் அடுத்த வருஷம் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிடுவீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா? அது ஆனால் நல்லது தான், அது எனக்கு சந்தோஷம் தான். அதில் எதுவும் கண்டிப்பாக ஆவீங்க. ரொம்ப நன்றி. இப்போ 19 வயசுங்கிறீங்க, அடுத்த வருஷம் 20. டேய், அவன் பேஷனுக்காக ஓடுறான்டா. சாரி, நான் டேன்னு பைக் கூட தான் ஒரு 2 வயசு கூட, ஓகேவா? சாரி சார். அந்த ப்ரோ வந்துட்டு பேஷனுக்காக ஓடுற ஒருத்தர்.
நீங்கள் வந்துட்டு ஓகே இப்போ திறமையில யாருக்குமே ஃபஸ்ட் இது திறமெல்லாம் கிடையாது. விஜய் சேதுபதிக்கு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து தான் ஹீரோவே ஆனார். அதேமாதிரி அந்த பையனுக்கு நடக்கட்டுமே. கஷ்டப்பட்டு தான் வேணா வரான். ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நீ இது இல்லை அது இல்லை நீ வந்துட்டு பெரிய இதெல்லாம் இல்லை உன்னால ஆகவே முடியாது. நீங்கள் வந்துட்டு யார் டிக்டாக் இருக்கிறப்ப ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட உன் ஜெட்டி சைஸ் என்னன்னு தானே கேட்டீங்க. உங்களுக்கு முதல் தகுதி இருக்கா அந்த பையனை பற்றி பேச? அவன் பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கும் துளி கூட வரவே முடியாது. ஏன் திவாகர் நீங்களும் சேர்ந்து இன்டர்வியூ கொடுக்குறதில்ல? அது அவர் வந்து ஏன்னா அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி திவாகர் சார் தான் என்னுடைய காம்படிட்டர் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து அவர் என்னுடைய காம்படிட்டரா இருக்கணும் எனக்கு 2 பிடிக்கும். பேருமே வந்து ஒரு தளபதி மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றாங்களா எல்லாரும்? எனக்கு அப்படி இருக்கணும்னு எனக்கு அந்த அவசியம் இல்லை. நான் வந்து சினிமாவில் எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ரோல் மெட்டீரியல் ஆகணும்னு எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயே நம்ம இருக்கணும்னு எனக்கு கிடையாது. எனக்கு வந்து சினிமாவுக்கு நம்ம போகணும், நம்ம சினிமாவில் ஜெயிக்கணுன்றதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திவாகர் சாரும் நிரஞ்சனும் வந்து காம்படிட்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அந்த வீடியோ இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. என்ன அது? முதல்ல உங்களுக்கு தகுதி இருக்கா? அந்த பையன் பேஷனுக்காக மட்டுமே ஓடுற பையன். ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இந்த பேஷனுக்காக ஓடுறவங்கள மட்டும் தட்டி பேசாதீங்க. ஒன் டே நிரஞ்சன் வில் ஆக்ட் இன் பிக் ஸ்க்ரீன். ஓகேவா? அண்ட் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குதா எனக்கு தெரியாது. பிக் ஸ்க்ரீனில் ஹீரோவாக கிடைக்குதா, இல்லை சப்போர்ட்டிங் கேரக்டராக கிடைக்குதா, இல்லை சீரியலில் வாய்ப்பு கிடைக்குதான்னு எனக்கு தெரியாது. பட் அவருக்கு ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும். பிகாஸ் ஹீஸ் ஹார்ட் ஒர்க் ஃபார் ஹீஸ் பேஷன் அண்ட் ட்ரீம். ஓகே, நீங்களும் முடிஞ்சா அவருக்கு சப்போர்ட் பண்ண பாருங்கள். ஓகேவா? அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.